இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னா நார்மலாக ஒரு டைமரு. டைமரு வந்துட்டு இதில் சில சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸை வந்து நான் தேடின வரைக்கும் யூடியூப்பில் எங்கேயும் இல்லை. ஸோ அதனால் கேட்கணும்னு இப்போ நம்ம பார்த்தோன்னா இப்போ நம்ம அந்த டைமர் யூஸ் பண்ணலாம் வச்சுங்களேன். இப்போ அந்த டைமரை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எதாவது தெரியும் அப்படின்னா பேசிக்கு இது வந்து டைமரோட அட்ரஸ்ஸு. இந்த சீக்வென்ஸ் லைன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஜிக்கில் தேடும்போது லாஜிக்கில் இந்த அட்ரஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது அதை அது ஃபங்க்ஷன் காலில் வந்து நீங்கள் 3 கால் பண்ணி வச்சுருக்கீங்களா. 3 வந்து டைமரு, எக்ஸ்டர்னல் டைமரு. அதில் வந்து இங்கே 49 இருக்குது அப்படின்னா நீங்கள் டைமர் பேஜில் வந்து இந்த 49 சொல்லி இங்கே வந்து தான் பார்க்கணும். இந்த நட்சத்தை பார்க்கக்கூடாது. இந்த அட்ரஸுக்காக இந்த டைமரில் என்ன வேல்யூ போட்டிருக்காங்க, இது வந்து இந்த அட்ரஸில் இந்த இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டைமர் 96ங்கிறத இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் தான் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்றது அந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணோம். இதில் இன்னொன்று என்ன பியூட்டி அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீசெட் நம்ம செட் பண்ணுற டைமிங். ஏசிசிங்கிறது அக்யூரசி வேல்யூ. நம்ம எந்த அக்யூரசி எவ்வளோ டிபிஎஸ் அக்யூரசியில் வேணுங்கிறது தான் அதில் காட்டுது. 8ங்கிறது மில்லி செகண்ட், 8 மில்லி செகண்ட். இந்த இடத்துல நீங்கள் 1 கொடுத்தாலோ இல்லை 2 கொடுத்தாலோ இல்லை 5 கொடுத்தாலோ இல்லை 7 கொடுத்தாலோ எடுத்துக்கிறது. எப்போ 8 கொடுக்குறீங்களோ அப்போ தான் எடுக்கணும். ஏன்னா அது ஸ்டார்டிங்கு அது 8லேருந்து தான் ஆரம்பிக்கும். 8 மில்லி செகண்ட் தான் மினிமம் டூரேஷன். சரிங்களா? நம்ம ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு சில இது வந்து நம்ம இப்போ போல் 3 செகண்ட் கொடுக்குறோன்னா 3000, 4 செகண்ட் கொடுக்குறோம், 60 செகண்ட் கொடுக்குறோன்னா அந்த 3 ஜீரோக்காக நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைப் கொடுக்குறது. நான் இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்கள் இங்கே எனக்கு வந்து இந்த அக்யூரசி எனக்கு இது புரியலைங்க, எனக்கு வந்து வேறு மாதிரி வேணும், நான் டைமிங் வேலையே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து டைமரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆப்ரேஷன் இருக்கா, ஆப்ரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த அக்யூரசின்னு வருது பாருங்கள், அக்யூரசி கிளிக் பண்ணுவோம். அது வந்து கேட்கும். அது வந்து உங்களுக்கு 1 மில்லி செகண்டாக செட் பண்ணுவா, இல்லை 10 மில்லி செகண்டாக செட் பண்ணுவா, இல்லை 100 மில்லியா 1 செகண்டாக மினிட்டா. ஸோ இனிஷியேட் பண்ணுவான் கேட்கும். ஸோ நான் இப்போ 1 மில்லி செகண்ட் கொடுக்குறேன். சரி 1 விழுந்துச்சா. இப்போது நான் இந்த இடத்துல நான் 1 மில்லி செகண்டை நான் கொடுக்கல, 1 கொடுத்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதாவது 1 மில்லி செகண்டு, புரியுதா? 1 மில்லி செகண்டில் அது ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவைப்படாத ஒரு 50 செகண்டுக்கு நான் அது சொல்கிறேன். அதுக்காக நம்ம இன்கேஸ் நமக்கு அது தேவைப்படுது அப்படின்னா நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து 1 செகண்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை 100 மில்லி செகண்டு இல்லை 10 மில்லி செகண்ட், நமக்கு என்ன கம்ஃபர்டபுள் தோணும், நமக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணலாம். பட் இதை ஒரு டைம் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பரை வந்து உங்களால் ரீசெட்டு இங்கே பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. ஏன்னா திரும்பி உள்ளே போய்ட்டு இவ்வளோ தான் இருக்குது. அது இன்கேஸ் அது எனக்கு வேணாம், எனக்கு நான் பழையபடி 8 மில்லி செகண்ட் மிஷினோட ரேஞ்ச் தான் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மிஷினோட ரேஞ்ச் தான் வேணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம், இல்லை எனக்கு பழைய கண்டிஷன் தான் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சா அந்த இடத்துல வந்துட்டு இந்த இது பாருங்களா, இது வந்து இனிஷியல், இது வந்து இனிஷியல் பண்ணுற மாதிரி நம்ம அந்த இடத்துல வச்சு இனிஷியல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது 8 மில்லி மிஷினோட டேட்டாவுக்காக அது என்ன ரேஞ்சில் இருக்கோ அதுக்காக அது மாறிக்கும். 48 சாரி 8ன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கான வேல்யூக்காக அது சேஞ்ச் ஆகிடும், இனிஷியல் வேல்யூக்காக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு 1 மில்லி செகண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. இல்லை 2 மில்லி செகண்டு நீங்கள் கொடுக்குறதோ இல்லை 3 மில்லி செகண்ட் கொடுக்குறதோ சம்திங் இதெல்லாம் எது கொடுத்தீங்கனாலும் அந்த இடத்துல அது எடுத்துக்காது. நீங்கள் வந்து அதுக்கு எப்போ 8 மில்லி செகண்ட் வேணுமோ அப்போ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது எடுத்துக்கும். புரியுதா? 8ன்னு கொடுத்தா மட்டும் தான் எடுத்துக்கும். நீங்கள் 7ன்னு கொடுத்தா வரைக்கும் அது எடுத்துக்காது. நீங்கள் 7ன்னு ட்ரை பண்ணுங்களேன், இதுதான் எடுத்துக்காது. ஸோ நமக்கு இது வந்து அக்யூரசிங்கிறது நம்ம இது சேஞ்சபிள் தான். நமக்கு எப்போ தேவைப்படுதோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா?